நீங்கள் போடுற ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு 1000 வியூஸில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுதா? சில நேரம் 1000 1500 வரும். நீங்கள் வந்து லாங் வீடியோவில் வியூஸ் போகலைன்னு ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்காக ஷார்ட்ஸ் போட்டுட்ருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வியூஸில் நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப் ஆகுது. அது எப்படி 10,000 வியூஸ் 50,000 வியூஸ் ஏன் 1,00,000 வியூஸாக கொண்டு வரலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஒரு யூடியூப் கோச்சிங் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. அதாவது ரீசண்டாக என்னுடைய கோச்சிங் ஜாயின் பண்ண ஒருத்தவங்க சொன்னாங்க, யூடியூப் வந்து ஒரு கிரியேட்டராக இல்லாமல் ஒரு கன்சியூமராக நான் அந்த வீடியோ பார்த்துட்டே இருப்பேன், மற்றவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன், இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். உங்களுடைய கோச்சிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்னுடைய சேனல் வந்து க்ரோ ஆகிருக்கு. அதாவது ஏன் நீ வந்து வீட்டில் சும்மா இருக்கிற, வீட்டில் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து நீ ஒன்று பெருசாக பண்ணிகிட்ருக்க, ஒரு அச்சீவ்மெண்ட் லெவலில் என்னை வீட்டில் வந்து பார்க்குறாங்க, அவங்க ஸ்டேட்டஸே எனக்கு வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. இது மாதிரி நான் நிறைய லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போங்க, www.rajavidyalaya.com போங்க. அதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரிஸ் இருக்குங்க. அதாவது நான் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஸ்டோரிஸ் இருக்கும், போய் பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு, கோச்சிங் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போது யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய சேனலில் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் மற்ற சேனலில் டிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா நான் சொல்கிறதே பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு சொல்லிக் கொடுக்குற ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி சேனல்ஸ்க்கு தான் வந்து என்னுடைய டிப்ஸ் எல்லாமே உபயோகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் லாங் வீடியோஸ்லேயே வியூஸை கொண்டு வரலாம். ஷார்ட்ஸுன்றது ஒரு பேட் அட்டென்ஷனுங்க. ஷார்ட்ஸை வந்து ஒரு 2வது படிக்கிற பையன் பார்த்துட்டு இருப்பான், ஒரு வயசான பாட்டி தாத்தா பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க உங்களுடைய ஐடியல் வியூவராக இல்லைன்னா நீங்கள் எதுக்கு அங்கே வீடியோ போடணும்? லாங் வீடியோலேயே நீங்கள் வியூஸ் கொண்டு வரலாம். ஷார்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே பொதுவாக ப்ரொமோட் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க, ஆனால் உங்களுடைய வீடியோஸ் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் லேடிஸ்க்கான ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்க, இப்போ ஜென்ஸுக்கும் அந்த ஷார்ட்ஸில் போய் காட்டும். அப்போ வந்து ஜென்ஸ் வந்து உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோஸை பார்க்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய சேனல் அப்படி தான் இருக்குது. ஒரு 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும், 10 லட்சம் பேர் அப்படியே டெட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி டெட் யூசர்ஸ்லாம் உங்களுடைய சேனலுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் போடாமல் இருக்கிறதே நல்லது. ஷார்ட்ஸில் வந்து வியூஸ் எப்படி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, சிலருக்கு வந்து ஷார்ட்ஸ் போடணுங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் இருப்பாங்க, இல்லை வீடியோ போட முடியாத சூழ்நிலை வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஃபேஸை மறுபடியும் அதாவது ஒரு பிராண்ட் ரீகால்னு சொல்லுவாங்க. எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க? இப்போ ஒரு கோல்கேட் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ப்ரூ காஃபி எடுத்துக்கோங்க. அவங்க எதுக்காக மறுபடியும் அவங்களுடைய விளம்பரத்தை போடுறாங்க? அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டு தான், அதாவது டெக்கேட்ஸாக அவங்க பிஸ்னஸில் இருக்காங்க. ஏன் வந்து அது மறுபடியும் பண்ணுறாங்கன்னா பிராண்ட் ரீகால் வேல்யூக்காக. ஸோ உங்களுடைய வியூவர்ஸ் வந்து உங்களை மறந்துட்டாங்க, ரொம்ப நாளாக வீடியோவே நீங்கள் போடலை, இல்லை நீங்கள் வந்து சின்ன விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறீங்க, அவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸு. இந்த ஒரு யூசேஜ் இல்லாமல் நீங்கள் ஷார்ட்ஸ் போடணுன்ற அவசியமே இல்லை. லாங் வீடியோஸ்லேயே நீங்கள் வியூஸ் கொண்டு வரலாம். அது எப்படி கொண்டு வரலான்னா, என்னுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு லாங் வீடியோ சப்போர்ட்டர். ஏன்னா ஒரு ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும், என்ன கற்றுக்க முடியும்? ஒன்றுமே நீங்கள் கற்றுக்க முடியாது. ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்லையோ யூடியூப் ஷார்ட்ஸ்லையோ நீங்கள் எதையுமே லைஃப்பில் கற்றுக்கவே முடியாது. ஒரு புக்கில் கற்றுக்கிறதோ, இல்லை வந்து ஒரு லாங் வீடியோவில் கற்றுக்கிறதோ, ஒரு மாடியூலாக படிக்கிறதுல வந்து கற்றுக்க வேண்டிய விஷயத்த நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து கற்றுக்கவே முடியாது. ஒரு வீடியோ கற்றுக்குவீங்க, அடுத்த வீடியோவை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிடுவீங்க. வேறு வழி இல்லை. இப்போ வந்து அதுதான் வியூஸ் போகுது. அதனால் உங்களுக்கு போட வேண்டிய கட்டாயம் இருந்தால் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல இந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், இதோடைய ஃபார்முலா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு பேர் வந்து ஹூக்னா அவங்கள நிறுத்தணும். அதாவது எப்படி நம்ம தம்ப்நெயிலில் வந்து வியூவர்ஸை வந்து கிளிக் பண்ண வைக்கிறோம், அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணணும்.
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு எருமை மாடு வந்து எட்டி உதைக்கும், ஒரு கையில் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஆஃபரில் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமஸான ஒரு பஞ்ச் டைலாக். அந்த பஞ்ச் டைலாக்கை போட்டுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கூலி படத்தில் வந்து ரஜினிகாந்த் இவர் காதில் வந்து ஒன்று சொன்னாரே என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒன்று இந்த கிளிப்பிங் வந்து ஹுக் பண்ணுது. அதுக்கப்புறமா அண்ணா எனக்கு தெரியும்ண்ணா, இந்த கடையில் வந்து 50% ஆஃபரில் கொடுக்குறோன்னு அவர் சொன்னார்னா, இது வந்து என்னென்னா ட்விஸ்ட்டு. இப்போ வந்து தண்ணி குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி குடிக்காதீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பிலீஃபை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து ஹூக்கு. அதுக்கடுத்து ட்விஸ்ட்டு. அந்த எருமை மாடு எத்தனது ஹூக்கு. அந்த எருமை மாடு எத்தனதுலேருந்து எப்படிடா இவங்க வந்து ட்ரெஸ்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுற ஆள் வந்துட்டாங்க அப்படின்றது ட்விஸ்ட்டு. இப்போ அந்த ட்விஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த 50% ஆஃபர் எங்கள் கடையில் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஸ்டோரி. நீங்கள் வந்து நிறையா ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. ரோட்டில் ஒரு அக்கா போயிட்டுருப்பாங்க, ஏன்க்கா சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைப்பா, ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து ரேட் கம்மியாக கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கக்கா உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதான் ஹுக்கு, ட்விஸ்ட்டு, ஸ்டோரி. இப்போ எஜுகேஷ்னல் யூடியூபர்ஸ், பிஸ்னஸ் யூடியூபர்ஸ் இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடாதீங்க. ஷார்ட்ஸில் வந்து என்ன ஒரு வியூவர்ஸோடைய மைண்டில் நீங்கள் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் லாங் வீடியோவே போடுங்க. சின்னதாக மினி ப்ராப்ளம் இருக்குது, 1 லைனில் ஆன்சர் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க. இப்போ ஷார்ட்ஸில் எப்படி வியூஸ் கொண்டு வரலான்னு நான் ஒரு 3 ட்ரிக் சொல்கிறேன். அதில் முதல் ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேப்சர் அன்ஃபினிஷ்ட் மூமெண்ட்ஸ். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்படி இல்லாமல் நீங்கள் எடுக்கிற சீனே வந்து ராஜாவும் ராணியும் பேசிகிட்டு இருக்காங்க, ராஜாவும் மந்திரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடுவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் ஒரு டெக் யூடியூபராக இருக்கீங்க. இந்த கேமரா நான் வாங்க வேணான்னு தான் நினச்சேன், இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வாங்கிட்டேன். இப்போ பாருங்களேன், ஒரு நல்ல பெஸ்ட்டு கேமரா என்னன்றதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், மிடில் ஆஃப் நோவேர் ஆரம்பிக்கிறேன். இது வந்து நல்ல ஐடியாவாக இருக்கே, இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புதுசாலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, வியூஸை கவனிங்க. இது வியூஸ் நல்லா போயிருக்கு, அதை எப்படி உங்களுக்கானதாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி மாற்றுங்க. இப்போ வந்து இங்கே காமிக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே போத்தீஸில் கூட இவ்வளவு குவாலிட்டியாக கிடைக்காது, இவ்வளோ ரேட்டு கம்மியாக கிடைக்காதுன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. அதுக்கு 1 lakh வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். போத்தீஸ்ன்னு சொல்கிறாரா, நீங்கள் சென்னை சில்க்ஸ்ன்னு மாற்றுங்க. வைரல் வீடியோஸை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். நானாக ஒன்றை புதுசாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு யூடியூப்பில் இருந்தீங்கன்னா இந்த கேமையே வந்து ஹார்டாக விளையாடுறீங்க. ஒரு கேமில் வந்து ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு இருக்கு இல்லையா, நீங்களாக யோசிச்சு நீங்களாக க்ரியேட் பண்ணுறது வந்து ஹார்ட் லெவல். ஃபஸ்ட்டு 1 year ஆஃப் யூடியூப் இன்ஸ்பிரேஷன் கேதர் பண்ணுங்கள். எது ஒர்க் அவுட் ஆகுது, எதில் வந்து நம்மளுக்கு டேட்டா நிறையா இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்ற டேட்டா இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகலைன்ற ஒரு டேட்டா இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸை, வைரல் வீடியோஸை ஸ்டடி பண்ணிங்கனாலே உங்கள் மைண்டில் ஒன்றும் இல்லை, வைரல் வீடியோஸில் இருக்க கண்டென்ட்லாம் எடுத்து மண்டையில் போடுங்க, நீங்கள் ஒரு புது ஐடியா க்ரியேட் பண்ணுவீங்க. 2வது ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மினி ப்ராப்ளம் சொல்லிட்டு. இப்போ இந்த மினி ப்ராப்ளத்துக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. என்ன பண்ணுறீங்கன்னா, 1 நிமிஷமோ 3 நிமிஷமோ அந்த கண்டென்ட்டுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் சொல்ல நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்னுடைய சேனலில் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் வந்து வியூஸ் டவுன் ஆகிட்டு இருந்துச்சு. என்னாலையும் வீடியோ போட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணுவோன்னா, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்ன்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸை போட்டு விட்டேன். வியூஸ் கொண்டு வருவது எப்படி அப்படின்னு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன்னா அதில் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குங்க. டைட்டில் இருக்குது, தம்ப்நெயில் இருக்குது, தம்ப்நெயில் எப்படி பண்ணணுன்னு இருக்குது, எடிட்டிங் இருக்குது. இதை வந்து நம்ம லாங் வீடியோஸில் தான் சொல்ல முடியும். இதே இது நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் என்ன பண்ணுவேன்னா, வியூஸ் போடலைன்னா கவலைப்படாதீங்கன்றது வந்து ஒரு சின்ன விஷயம் தானே. இவரும் வந்து நான் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு, நமக்காக வந்து பேசுகிறாரு அப்படின்ற ஒரு ரிலேட்டபிலிட்டி அவங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது நானும் ஒரு யூடியூபர், எனக்கும் வியூஸ் போல, இவர் வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு, இந்த ஒரு மொமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை எவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரி சேனல் வச்சுருக்கீங்க, என்ன வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வந்து படிக்கிறேன். 3வது ட்ரிக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேட்டர்ன் இன்டரப்ட் வந்து பண்ணணுங்க. பேட்டர்ன் இன்டரப்ட்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டைப் ஆஃப் சேனல் வச்சுருக்கீங்க, உங்களை மாதிரியே உங்களுடைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அந்த 10 பேர் பண்ணாத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணுங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஒரு டார்க் கலராக வீடியோஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த வந்து சீரியஸாக பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து காமெடியாக பேசணும்.
இல்லை அவங்க ஃபாஸ்ட் கட் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட் எடிட்டிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லோ கட் பண்ணணும். இல்லை அவங்க உட்காந்துட்டே பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் நடந்துகிட்டே பேசணும். இல்லை அவங்க வந்து ஒரு இடத்துலையே காட்டுறாங்கன்னா நீங்கள் விஷுவலாக மாற்றணும். இது வந்து வியூவர்ஸ்க்கு வந்து புதுசாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது சேம் கண்டென்ட் தான், ஆனால் அதை ப்ரெசன்டேஷனை நீங்கள் மாற்றும் போது அந்த வீடியோ ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 க்ரைட்டீரியா தான். உங்களுடைய வீடியோவை ஸ்டே பண்ணுறாங்களா இல்லை ஸ்வைப் பண்ணுறாங்களா. அப்போ ஸ்டே பண்ணுறதுக்கு மற்றவங்க பண்ணாத, அதாவது உங்களுடைய காம்படிட்டர்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோஸில் வந்து அவங்க ஸ்டே ஆவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப்பில் வந்து லாங் வீடியோஸில் வியூஸே போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்களுக்கு வந்து டைட்டில், தம்ப்நெயில் அதெல்லாம் பண்ண தெரியல. 30 செகண்டோ 1 நிமிஷமோ பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் குவாலிட்டியான ஆடியன்ஸ் கிடையாது. ஸோ அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் லாங் வீடியோஸ் போடுங்க, அதில் வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. அதை எப்படி ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய கோச்சிங்கில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எங்களுடைய ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இதில் வந்து எங்களுடைய கிளைண்ட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கோச்சிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கும். எங்களுடைய கோச்சிங் சேர்ந்த பலனடைஞ்ச பலருடைய இன்டர்வியூஸ் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள்.